அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அண்ணா ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு டிரைவிங் ஸ்கூலுக்கு எப்படி மாறுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எப்படி ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு டிரைவிங் ஸ்கூலுக்கு ஈஸியா மாறுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்காட்டுக்கு நீங்க குக்கி பத்தவ் டிரைவிங் சென்டர்ல நீங்க ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க உட்லண்ட்ஸுக்கு மாறணும். ஒருவேளை உங்களுக்கு ரூம் மாத்திட்டாங்க அல்லது நீங்க உட்லண்ட்ஸ்ல பண்றதா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த டிரைவிங் ஸ்கூல்ல நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி வச்சிருக்கீங்களோ, அந்த டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் வேற டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு நீங்க ஐடி ஓபன் பண்ண முடியும். அங்க போயிட்டு நீங்க ஐடி ஓபன் பண்றதுக்கு நீங்க புதுசா காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது 350 இருந்து 200 வெள்ளி கட்டி நீங்க எப்படி புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் புது அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கு அப்படின்னா அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணாதான் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அதாவது நீங்க க்ளோஸ் பண்ண ஒரு வாரத்துல இருந்து 10 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் கிரெடிட் ஆயிரும். ஒருவேளை நீங்க பிராக்டிக்கல் கிளாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் 2ல இருந்து 3 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணாதான் உங்க காசு மறுபடியும் ரீஃபண்ட் ஆகும். இதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருவேளை கிளாஸ் இருக்கு, கேன்சல் பண்ண முடியல, ஒரு நாள் தான் 2 நாள் தான் இருக்கு அப்படின்னா இந்த பிராக்டிக்கல் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு டிரைவிங் ஸ்கூலுக்கு நீங்க மாறினீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தவிர நீங்க எல்லாமே புதுசா பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பேசிக் தியரி டெஸ்ட், ஃபைனல் தியரி டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, சிமுலேட்டர் முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் பிடிஎல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 4மே எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையுமே சேம் தான். நீங்க மறுபடியும் பண்ண தேவையில்லை. ஆனா பிராக்டிக்கல் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எந்த டிரைவிங் ஸ்கூல்ல நீங்க பிராக்டிக்கல் பண்ணிருக்கீங்க, மெயின் டெஸ்ட் வரைக்கும் நீங்க போயிருந்தீங்க, மெயின் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. அந்த டிரைவிங் ஸ்கூல்ல, அதாவது வேற டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிரைவிங் ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கோ அதை நீங்க அவசியம் ஃபாலோ பண்ணணும். அதாவது பிராக்டிக்கலை ஸ்டார்டிங்ல இருந்து தான் சொல்லி கொடுப்பாங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்னு நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த விதிமுறைகள் நீங்க ஸ்கூல்ல அக்கௌண்ட் போட்டாதான் பிராக்டிக்கல் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்க பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின் டெஸ்ட்ல ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு டிரைவிங் ஸ்கூலுக்கு மாறும்போது உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும், சர்க்கியூட் எல்லாம் எந்த மிஸ்டேக் பண்ணாம ஈஸியா போட்டுருவேன், எந்த பிரச்சனையுமே இல்ல, 4ல இருந்து ஒரு 5 பிராக்டிக்கல் கிளாஸ் டச் எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா பிரைவேட்ல சேர்ந்துக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.